இது வந்து கொடுக்குற அன்பு, உடன்படிக்கை அன்பு. அது வந்து இருக்கிறத பிடுங்குற அன்பு. எனக்கு நீ வேணும், அப்படியாக்குன்னு அது வருது. அது எதில் இன்ட்ரெஸ்டடு? அவங்களுக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, தங்க மேலே இன்ட்ரெஸ்ட்டு. அவனை சொல்லுவான் இல்லையா, நீ இல்லாமல் நான் இல்லை. உடனே இவங்க அப்படியே ஐயோ நான் இல்லாமல் அவன் இல்லை. அவங்க சொல்லிட்டானே, வாயை திறந்து நீ இல்லாமல் நான் இல்லைன்னு சொல்லிட்டானே. இதுக்கப்புறம் என்ன இருக்குது? என்ன சொல்கிறான்? எனக்கு நீ வேணும், நீ இருந்தால் தான் எனக்கு வேலையாகும், எனக்கு தேவையானது கிடைக்கும். எனக்கு என்ன கிடைக்குன்றத நான் பார்த்துட்டு இருக்கிறேன், உனக்கு என்ன கிடைக்குன்றதை பொறுத்து தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவேன். நாளைக்கு பிடிக்கலன்னா உனக்கு என்ன கிடைக்கணும், உனக்கு என்ன வேணுங்கிறத பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது தான் நான் கவனமாக இருக்கிறேன். எனக்கு நீ வேணும், நீ இல்லாமல் நான் இல்லை. அடுத்த முறை இந்த டைலாக் கேட்டிங்கன்னா ஞாபகம் வச்சுங்க, அது என்னன்னு ஓட ஆரம்பிச்சிடணும். வேலைக்காகாது அப்படின்னு. என்ன சொல்கிறான்? நீ எனக்கு வேணும், எனக்கு அப்போ தான் வேலை ஆகும், நான் விரும்புகிறது எனக்கு கிடைக்கும், நான் ரசிக்கிறத நான் அனுபவிக்கலாம், நான் கேட்டது எனக்கு கிடைக்கும், நான் எத்தனை நாளாக கனவு கண்டுருக்கேன் அது எனக்கு கிடைக்கும். அப்படி தான் அவன் விரும்புகிறான் ஒழிய உங்களுக்கு என்ன ஆகணும், நீங்கள் எப்படி சிறப்பாக வரணுன்றதை பற்றி அவன் யோசிக்கவே இல்லை. இருக்கிறீங்களா? அதனால தான் பாருங்கள், அந்த காலத்தில் நான் படிக்கிற காலத்தில் மேரேஜ் அண்ட் ஃபேமிலின்னு ஒரு கோர்ஸ் நடத்தினாங்க பாருங்கள். அதில் சில காரியங்கள் அது மாதிரிலாம் சொன்னாங்க. சொல்லிட்டு நாங்களாம் பிரசங்கர் ஆக போகிறவங்க இல்லையா, நீ வந்து ஒரு திருமண உடன்படிக்கை எழுதினா எப்படி எழுதி காமின்னாங்க. அவன் எழுதுனான் பாருங்க, அப்படியே ரொமான்டிக்காக எழுதலாம். அவன் நீ எனக்கு தேவை, நீ இல்லாமல் நான் இல்லை, உன்னை நான் நேசிக்கிறேன், உன்னையே நினைவாக நான் இருக்கிறேன், நீ தான் எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே வேண்டாம், நீ இப்படியெல்லாம் எழுதுனானு. திருமணத்தில் உடன்படிக்கை பண்ணுறப்ப வாக்குறுதி எப்படி கொடுப்பேன்னு எழுதுப்பான்னா பிரசங்கராக போகிறேன் எழுதுனாங்க. அந்த டீச்சர் அதை வாசி அமைச்சிருக்கிறாரு. சொல்ல, பைபிள் புரிஞ்சுதா உனக்கு? பைபிள் உனக்கு புரிஞ்சுதா? பைபிளை புரிஞ்சுதுன்னா ஒன்று புரிஞ்சிடும், நான் இப்பொழுது என்ன உணர்கிறேன், எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அன்பு இல்லை. அது இல்லை. நான் இப்போ என்ன, நான் உன்னை அது இல்லை அன்பு. பைபிளை புரிஞ்சவன் தான் நம்ம முன்னோர்கள். அவங்க எப்படி எழுதியிருக்கிறாங்க பாருங்க. இன்று முதல் உன்னை என் விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் நன்மையிலும் தீமையிலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை உன்னை நேசிக்கவும் காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன்.